வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கும் ஒரு சொந்த வீடு கட்டணும், சொந்த மனை இருக்கணும், சொந்த நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா எல்லாரோட மனசுலயும் இருந்துட்டே இருக்கும். ஆனா, பலவித தடைகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பாதியிலேயே அந்த வேலை எல்லாமே நின்றுக்கும். வீடு கட்ட தொடங்கியிருப்பாங்க. ஆனா, வீடு கட்ட முடிஞ்சிருக்காது. முழுசா முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். சில பேருக்கு பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகளால அந்த வீட முழுசா கட்ட முடியாமயே போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு கோயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு நம்ம போறதுனால 16 விதமான தோஷங்கள் விலகுவதா மாமுனிவர் அகத்தியரே கூறியிருக்காரு. நம்ம வீடு கட்ட முடியாம போறதுக்கு ஒரு 16 விதமான தோஷங்கள் இருக்குது. அதுல கண் திருஷ்டி தோஷம் இருக்கும். புதுப்பிக்கும் யோகம் இல்லாம இருக்கும் பழைய வீட்ட. இல்லைன்னா வீடு மனை நிலம் வாங்கும் யோகமே இல்லாம இருக்கும். வாஸ்து தோஷம் இருக்கும். ஜென்ம சாப பாப தோஷம் இருக்கும். சொத்து பாக பிரச்சனைகள் பிரச்சனைகளா ஓடிட்டு இருக்கும். இல்ல வடமூலை உயரமா இருக்கும். இல்ல தென் மூலை உயரமா இருக்கும். இல்ல வீடு எண் யோகம் இல்லாம இருக்கும். வீடு மனை நிலம் விற்கும் யோகம், பூமி தோஷம், பில்லி சூனியம் ஏவல், இதனால எந்திரம் மந்திரம் தந்திரம் இதனாலலாம் ஏற்படுற ஒரு வித தோஷமா இருக்கும். இந்த மாதிரி 16 விதமான தோஷங்கள் இந்த கோயிலுக்கு நம்ம போறதுனால விலகுது. தோஷம் பிரச்சனை இந்த மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா அந்த ஒட்டுமொத்தமா நீங்கி நமக்கு ஒரு வித யோகம் ஏற்படும். ஒரு நிலம் வாங்குறதுக்கோ, அந்த நிலத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கோ, இல்ல நம்ம சொந்த வீடாவே வாங்குறதுக்கோ, மனை வாங்குறதுக்கோ நம்ம இந்த கோயிலுக்கு போறதுனால பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சி மாவட்டத்துல மணச்சநல்லூர்ல இருக்குது. இது அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுறை பூமிநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம போறதுனால இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்கும். இந்த கோயில்ல மண் வழிபாடு முறை அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இந்த முறையை நம்ம செய்யறதுனால நமக்கு இந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கி நம்மளோட ஆசை வீடு கட்டுற ஆசை நிறைவேறும். இந்த கோயில்ல சுவாமி மற்றும் அம்மனை வழிபடுறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம பெறலாம். இந்த கோயில்ல அந்த மண் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேர்ல நம்ம வீடு வாங்கியிருக்கோமோ, இல்ல வீடு நிலம் ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்க போறோமோ, அவங்க இந்த கோயிலுக்கு வழிபடலாம். அவங்க வர முடியலாட்டி அவங்க இரத்த சொந்தம் இரத்த சம்பந்தப்பட்ட இருப்பாங்கல்ல, அந்த நபர்கள் வழிபடலாம். இல்லை எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து வர முடிஞ்சாலும் வழிபடலாம். இப்போ ஏற்கனவே வாங்கின வீடு சரியில்லை, இல்லை அதை விற்கணும் ஆனால் விற்க முடியலை, இல்லை வீடு நிலம் நான் கட்டியிருக்கேன் ஆனால் பாதியிலேயே நிற்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே என்ன செய்யலாம், அந்த வீடு நிலம் மனை ஏதோ ஒன்று அந்த இடத்துல வடகிழக்கில் அந்த ஈசானிய மூலை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த வடகிழக்கு மூலையிலேருந்து 3 கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புது மஞ்சள் துணி வாங்கி வச்சுக்கணும். அந்த புது மஞ்சள் துணியில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த 3 கைப்பிடி மண்ணை அதில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் மணச்சநல்லூரில் இருக்க இந்த பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு அந்த மண்ணை கொண்டு வரணும். கொண்டு அதோட வாழைப்பழம், தேங்காய், 2 மாலை, வெற்றிலை பாக்கு, தட்சணை, அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான எல்லாமே இந்த மண்ணோட சேர்த்து நீங்கள் எடுத்துட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு அந்த கோயிலில் வச்சு நீங்கள் மனதார இறைவன்கிட்ட வேண்டுதலை வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுனால உங்களோட வேண்டுதல் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. கோயிலில் அர்ச்சனை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பிரகாரத்தை வலம் அந்த மண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னா, தலை விருட்சம் இருக்கும். இங்கே வில்வ மரம் தான் தலை விருட்சமாக இருக்குது.
அந்த வில்வ மரத்துக்கு அடியில் வந்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் சேர்த்து வேண்டிட்டு அந்த வில்வ மரத்தடியில் நீங்கள் கொண்டு வந்த மண்ணை வந்து போட்டுறணும். அந்த முடிச்சியை கழட்டி அப்படியே கொட்டி விட்டுறணும். இது வந்து ஒரு சிறப்பான பரிகாரமாக வந்து இந்த கோயிலில் வந்து பார்க்கப்படுது. அடுத்தது 2வது முறையாக திருப்பியும் பிரகாரத்தை வலம் வந்து தலவிருட்சமான வன்னி மரத்தடியில் வந்து குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு உங்களோட வேண்டுதலையும் நல்ல மனதில் கூறிட்டு அதுக்கப்புறமா வன்னி மரத்தடியில் இருந்து இன்னொரு புது மஞ்சள் துணியில், அதாவது நீங்கள் கொண்டு போன மஞ்சள் துணியிலே கிடையாது, வேற ஒரு மஞ்சள் புது துணியையும் நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ வன்னி மரத்துக்கு அடியில் இருந்து ஒரு கைப்பிடி மணலை எடுத்து கொண்டு வந்திருக்க புது மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3வது முறையாக ஒரு தடவை திருப்பியும் பிரகாரத்தை நீங்கள் வலம் வரணும். மொத்தமாக 3 முறை வந்து வலம் வரணும். இப்படி 3 முறை வந்து வலம் வர்றதுனால சிவனோட ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறமா நம்ம நவங்கிரகங்களை வந்து 9 முறை வந்து வலம் வரணும். வலம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவீங்க. உங்கள் வீட்டுக்கு போய் எடுத்து வந்த அந்த மண் முடிப்பு இருக்குதுல்ல, அந்த மண் முடிப்பை வந்து புதன் ஓரையிலையோ இல்லை குரு ஓரையிலையோ நீங்கள் அந்த வீட்லேயோ இல்லை மனையிலையோ இல்லை நிலத்துலையோ வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு அந்த வடகிழக்கு மூலையில் வந்து என்ன செய்யணும்னா அந்த மண்ணை வந்து அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு சூடமேற்றி வந்து வழிபடணும். அந்த மண்ணை போட்ட இடத்துலே வந்து சூடமேற்றி வந்து வழிபடணும். இப்போ வழிபட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த மஞ்சள் துணி இருக்கும்ல, அந்த மஞ்சள் துணியில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் முடிஞ்சு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி கோயிலுக்கு வந்து அந்த முடிப்பையை வந்து நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஆசை, அந்த நினைத்த காரியம் வந்து நிறைவேறியதும் நான் வந்து காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த முடிச்சியை வந்து முடிஞ்சு வைக்கணும். நீங்கள் வந்து என்ன வந்து நினைத்தீங்களோ அது குறைந்தது 3 மாதத்துக்குள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். பூமி சம்பந்தமான எல்லா தோஷங்களும் நீங்கும். நீங்கள் நினைத்த காரியமும் கைகூடும். இதுதான் இந்த கோயிலோட மண் வழிபாட்டு முறை. ஆனால் இப்போ வீடு நிலம் எல்லாம் மண் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வீடு நிலம் எதுவுமே வந்து என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போய் உங்களோட ஆசைகளை மட்டுமே சொல்லி நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து மாலை வந்து சாத்திட்டு வரலாம். அப்படி மாலை சாத்தும் போது நீங்கள் சுவாமியை மனதார வேண்டணும், என்னோட பிரார்த்தனையை நான் மாலையாக சாத்திட்டேன் இது வந்து அப்படின்னு வழிபடணும். அதே மாதிரி 2 தேங்காய், பழங்கள், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்குன்னு நம்ம என்னென்ன அர்ச்சனைக்கு வந்து தேவைப்படுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகணும். இப்படி நம்ம வீடு நிலம் எதுவுமே இல்லாதவங்க இந்த கோயில் பிரகாரத்தையே வந்து 16 முறை வந்து வலம் வர்றது ரொம்பவுமே வந்து சிறப்பு மிக்கது. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, உங்கள் பிறந்த கிழமை இருக்கும்ல, அந்த பிறந்த கிழமையில் வந்து நீங்கள் போகலாம். இல்லை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் போய் இங்கே வழிபடுறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் வந்து 8 குத்து விளக்குகளுடன் வந்து லலிதா சகஸ்கர நாமம் பங்கேற்கும் பெண்கள் வந்து 1008 முறை வந்து அந்த லலிதா சகஸ்கர நாமத்தை வந்து உச்சரித்து குங்கும அர்ச்சனை வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறனால அதற்குரிய பலன்களும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தை பேறு, திருமண பாக்கியம் இது எல்லாமே வந்து உண்டாவதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த கோயிலில் வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கொடிமர பலிப்பீடமும் இருக்குது. கொடிமர விநாயகரும் நந்தி ஏந்திய பெருமானும் வந்து இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோயிலில் வேறு யாரெல்லாம் காட்சி அளிக்கிறா, வேறு யாருக்கெல்லாம் திருக்கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விநாயகருக்கு இருக்குது. அதே மாதிரி காசி விஸ்வநாதருக்கு இருக்குது. காசி விசாலாட்சி, வள்ளி, தேவானை,
சுப்பிரமணிய சுவாமி, கஜலக்ஷ்மி சன்னதியும் வந்து இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கருவறை சன்னதிக்கு பின்பகுதியில் வந்து லிங்கோத்பவரும், வடக்கு பிரகார பகுதியில் பிரம்மா, துர்க்கை, சண்டைக்கேஸ்வர் திருமேனிகளும் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த திருக்கோயிலில் வந்து சனி பகவான் வந்து சற்று உயரத்துடன் எழுந்தருளி பொங்கு சனீஸ்வரராக காட்சியளிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவானோட கையில் கதாநாயத்துடன் எழுந்தருளி அனைத்து சத்துருக்கள், மண் சம்பந்தப்பட்ட பயங்கள் நீக்குவதற்காகவும் குரு பகவான் ஞான முத்திரையுடனும் வந்து காட்சியளிக்கிறார். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நீங்கள் மணச்சநல்லூர் நகராட்சி பேருந்தை வந்து நீங்கள் கேட்டு ஏறி போகலாம். அதே மாதிரி கார், பைக், வேன் அந்த மாதிரி நீங்கள் வரவங்களும் வரலாம். இது மணச்சநல்லூர் பகுதியில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. உங்களோட வீடு, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, வீடு நலம் சம்மந்தப்பட்ட ஆசைகளுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்த்து பயனடையலாம். உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.